இசைக்கு மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு மகாவால ப்ரூவ் பண்ண முடியாதனால இசக்கிய ஜெயில பிடிச்சு போட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் பஞ்சாயத்துல காயத்ரிக்கும் இசக்கிக்கும் நடந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு தீர்ப்பு சொன்னதுனால காயத்ரி ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இங்க அன்னபூர்ணியும் காயத்ரிக்கும் இசக்கிக்கும் டிவோர்ஸ் பண்ணிட்டு முறைப்படி செலியனு காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. உடனே பைரவி இருந்துகிட்டு காயத்ரிக்கும் செலியனுக்கும் கல்யாணம் நடந்தா அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க அத்தை அப்படின்ட்டு பைரவியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இங்க மகா இருந்துகிட்டு என்ன என் தம்பியை விட்டுட்டு வேற ஒருத்தனை இங்க நீங்க இசைக்கு பைரவி காயத்ரிக்கும் செலியனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா காயத்ரியோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அத்தை, நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மகா இருந்துட்டு என்ன என் தம்பியை விட்டுட்டு வேற ஒருத்தனுக்கு காயத்ரி கல்யாணம் முடிச்சு வச்சிருவீங்களா, அதை நடக்க விட்டுருவேன் நான் அப்படின்ட்டு மகா கடுப்பாயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கோர்ட்டில் இசக்கிக்கு பெயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால பெயிலும் இசக்கிக்கு கிடைச்சிருது. இசக்கியும் மகாவும் மீட் பண்ணி பேசுறாங்க. ஏய் செலியனுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு வீட்டில் முடிவு பண்ணுறாங்கடா, அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகா இங்கே இசக்கி கிட்ட சொல்கிறாங்க. உடனே இசக்கி வந்துட்டு அந்த செலியன் உயிரோடு இருந்தால் தானே அக்கா காயத்ரிக்கும் செலியனுக்கும் கல்யாணம் நடக்கும், அவனை தீர்த்து கட்டிடுறான், அப்புறம் எப்படி காயத்ரிக்கும் செலியனுக்கும் கல்யாணம் நடக்கும்னு பார்க்குறேன், காயத்ரி கடைசி வரைக்கும் ஏன் கூட தான் சேர்ந்து வாழணும், அதுதான் அவளோட தலையெழுத்து அப்படின்ட்டு இசைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மகா இருந்துக்கிட்டு இப்போதான்டா நீ வெளியில் வந்திருக்க, மறுபடியும் இதில் இன்வால்வ் ஆனால் நீ மாட்டிக்கிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே தான் சந்தேகம் வரும்னு சொல்கிறாங்க. உடனே இசைக்கு இருந்துட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்க்கா, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன்க்கா, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இசைக்கு செலியை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு அவனை அடித்து போட்டுறாங்க. அப்படியே ஒரு ரத்த வெள்ளத்தோட செலியன் மயக்கத்தோட கிடக்குறாங்க. அங்கே பக்கத்தில் உள்ளவங்கலாம் செலியன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்ச அன்னபூர்ணி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அங்கே போகிறாங்க. செலியன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு காயத்ரி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனேவும் இங்கே பைரவி இருந்துட்டு கண்டிப்பாக இது இசைக்கியோட வேலையாக தான் இருக்கும்க்கா, செலியனுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் தான் இப்படி பண்ணியிருப்பான், அவன் தான் பெயிலில் வந்திருக்கான், அதான் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் தான் காரணமாக இருந்துச்சு, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு ஆறுமுகமும் சிவாவும் செம கோவத்தோடு இருக்காங்க. இங்கே இசைக்கு மேலே அன்னபூர்ணியும் என் பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்க நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியும் கடுப்போடு இருக்காங்க. மகா உன் தம்பி எங்கே இருக்கான்னு சொல்லிடு, உன் தம்பி தான் இதுக்கு காரணம்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு அன்னபூர்ணி மகாவை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.